ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ரைட் நவ் இந்த நிமிஷம் உங்கள் லைஃப்பில் எது நடந்துகிட்டு இருந்தாலுமே சரி, அது சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கலாம், ஃபேமிலியோட செட்டாக இருந்திருக்கலாம், ஜாப் கிடச்சிருந்துருக்கலாம், நல்லா படித்து ஸ்கோர் பண்ணியிருந்துருக்கலாம், எந்த ஒரு நீங்கள் விருப்பப்பட்ட ஸ்டடீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், இல்லை நடக்காமலும் போயிருக்கலாம். ஸோ லைஃப்பில் இந்த நிமிஷம் என்ன நடந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னாக்க கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க, உங்கள் பாதையில் நீங்கள் போயிட்டே இருங்க. அதுவே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னாக்க, ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்க, அது எந்த மாதிரியான விஷயமா கூட இருக்கலாம். உங்களை யாராச்சும் புள்ளி பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு அவமானப்பட்டிருக்கலாம், இல்லை பொது இடத்துக்கு போகாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஹெல்த் கண்டிஷனாக இருக்கலாம், இல்லை எமோஷனல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம், எதுவாக வேணாலும் இருக்கும். அப்படின்னாக்க ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது உங்கள் லாஸ்ட் சான்ஸ் கிடையாது. ஓகேங்களா? திஸ் இஸ் த ஸ்மால் ஸ்டெப் இன் யுவர் லைஃப். உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன படி தான் இது. இதை தாண்டி போகக்கூடிய ஒரு அனுபவத்தையோ ஒரு பக்குவத்தையோ வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்தது, இல்லை நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு தாண்டி போனீங்க அப்படின்னாக்க நீங்கள் தாங்க ரியல் ஹீரோ. ஓகேங்களா? ஸோ எப்பவும் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு லைஃப் அப்படின்றது லாஸ்ட் சான்ஸே கிடையாது. எந்த ஒரு நாளுமே நமக்கு அடுத்த நாளை கொடுத்துட்டு தான் போகும் நமக்கு. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி போகிறதுக்கு உண்டான தைரியத்தை வளர்த்துக்கோங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளாக உங்கள் முன்னாடி இருக்கிறேன், நீங்களும் இன்னொருத்தங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.